We the Phoenix. வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய அரசியல் அமைப்போட ரொம்ப பவர்ஃபுல்லான, அதே சமயம் அதிகமா விவாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஏதோ சாதாரண தியரி கிடையாதுங்க. நம்ம கண் முன்னாடியே பலமுறை நடந்துட்டு இருக்கிற ஒரு பிராக்டிக்கலான பாலிடிக்ஸ். சரி, நேரடியா விஷயத்துக்கு கூட போயிடலாமா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு மாநிலத்துல அரசாங்கத்தோட செயல்பாடுகள் மொத்தமா முடங்கிடுச்சு. அரசியலமைப்படி அங்க எதுவுமே நடக்கல அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்? அந்த ஒட்டுமொத்த மாநிலத்தோட கண்ட்ரோல் யார் கைக்கு போகும்? இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கான பதிலை தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். இதுக்கான சிம்பிளான ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான பதில் தான் ஆர்டிகிள் 356. அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஒரு மாநிலத்துல கான்ஸ்டியூஷன் படி ஆட்சி நடக்க முடியாத நிலை வரும்போது இந்த 356வது சரத்து தான் ஃபைனல் சொல்யூஷனா உள்ள வருது. உங்களுக்கு தெரியுமா, இது சுதந்திர இந்தியாவில் புதுசா கொண்டு வரப்பட்ட சட்டம் கிடையாது. 1935ல பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த இந்திய அரசு சட்டத்திலிருந்தே இதை நாம எடுத்திருக்கோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு குயிக்கா பாத்துரலாம். ஆர்டிகல் 356னா என்ன, எந்தெந்த சூழ்நிலைகள்ல இது அமல்படுத்தப்படும், இதோட காலவரம்பு என்ன, அதிகாரங்கள் எப்படி கைமாறும், அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுமா, அப்புறம் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான சில முக்கிய குறிப்புகள், இதெல்லாம் தான் நம்மோட இன்றைய அஜெண்டா. முதல்ல சரத்து 356 என்றால் என்னன்னு பாப்போம். இத நாம ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது மாநில அவசர நிலை அல்லது அரசியலமைப்பு அவசர நிலைன்னு கூட சொல்லலாம். அடுத்து எந்தெந்த சூழ்நிலைகள்ல இது அமல்படுத்தப்படுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு மாநிலத்துல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. நம்பர் 1, மாநில அரசு அரசியலமைப்பு படி செயல்படல அப்படின்னு ஆளுநர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். நம்பர் 2, அப்படி ஆளுநர் ரிப்போர்ட் தரலைனா கூட அந்த மாநிலத்தோட அரசியலமைப்பு இயந்திரம் முடங்கிடுச்சுன்னு குடியரசுத் தலைவரே நம்பினால் அவரே நேரடியாக ஆக்ஷன் எடுக்கலாம். மூணாவது, இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆர்டிகிள் 365, அதாவது மத்திய அரசு கொடுக்கிற சட்டப்பூர்வமான உத்தரவுகளை ஒரு மாநில அரசு கேட்க மறுத்தா அதுவும் இந்த 356 அமல்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் தான். மூணாவது பகுதி காலவரம்பும் நாடாளுமன்ற ஒப்புதலும். பிரசிடென்ட் ரூல் டிக்ளேர் பண்ணியாச்சு, ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய லீகல் டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னு தெரியுமா? குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிவிக்கப்பட்ட அந்த 0 மாசத்துல இருந்து கரெக்டா 2 மாசத்துக்குள்ள நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் சிம்பிள் மெஜாரிட்டியோட அப்ரூவல் வாங்கியே ஆகணும். அப்படி ஒப்புதல் கிடைச்சிட்டா அடுத்த 6 மாசத்துக்கு இது தொடரும். தேவைப்பட்டா நாடாளுமன்ற ஒப்புதலோட ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனா அதிகபட்சமா 3 வருஷம் வரைக்கும் மட்டும்தான் இதை நீட்டிக்க முடியும். அதுக்கு மேல ஒரு நாள் கூட கிடையாது. ஆனா இந்த காலக்கெடுவுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. 1978ல கொண்டு வரப்பட்ட 44வது சட்ட திருத்தம் ஒரு செக் வச்சது. அதாவது ஒரு வருஷத்துக்கு மேல பிரசிடென்ட் ரூலை நீட்டிக்கணும்னா நாட்டுல நேஷனல் எமர்ஜென்சி அமல்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மாநிலத்துல இப்போதைக்கு எலெக்ஷன் நடத்த முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சர்டிபிகேட் தரணும். இந்த 2ல 1 இல்லைன்னா கூட ஒரு வருஷத்துக்கு மேல இதை எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது. 4வது பகுதி அதிகார மாற்றத்தின் விளைவுகள். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்த உடனே அந்த மாநிலத்தோட பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும்னு பார்ப்போம். இந்த பிரம்மாண்டமான அதிகார மாற்றம் 3 வகையா பிரியுது. நிர்வாகம், சட்டம், அப்புறம் நிதி. நிர்வாக அதிகாரம் மொத்தமா குடியரசுத் தலைவர் கைக்கு போயிடும். அவர் சார்பா கவர்னர் தான் அந்த மாநிலத்தை ரூல் பண்ணுவாரு. அடுத்து சட்டமன்றம், இது சஸ்பெண்ட் ஆகலாம் அல்லது மொத்தமா கலைக்கப்படலாம். மாநிலத்துக்கான சட்டங்களை இனிமேல் நாடாளுமன்றமே போடும். கடைசியா நிதி, மாநிலத்தோட பட்ஜெட்டை நாடாளுமன்றம் தான் பாஸ் பண்ணும். மாநில நிதியிலிருந்து காசு எடுக்க குடியரசுத் தலைவர் தான் பெர்மிஷன் தரணும். சிம்பிளா சொல்லணும்னா மாநில அரசோட மொத்த பவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு மாறிடும். 5வது பகுதி அடிப்படை உரிமைகளும் ரத்து செய்தலும். சரி, இப்படி நடக்கும்போது நம்ம மாதிரி சாதாரண மக்களோட நிலைமை என்ன? நம்ம அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுமா? இங்க தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. தேசிய அவசர நிலை, அதாவது நேஷனல் எமர்ஜென்சி வரும்போது நம்மோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படலாம். ஆனா ஆர்டிகல் 356க்கு கீழே வர மாநில அவசர நிலையில ஒரு சாதாரண குடிமகனோட அடிப்படை உரிமைகள்ல எந்த ஒரு சின்ன மாற்றமும் இருக்காது. உங்களுக்கான ரைட்ஸ் எப்பவும் போல அப்படியே தான் இருக்கும். சரி, இந்த எமர்ஜென்சியை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றது? இதை கொண்டு வரும்போது நாடாளுமன்றத்துல பர்மிஷன் வாங்கணும்னு பார்த்தோம்ல. ஆனா திரும்ப பெறும்போது அப்படி எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. குடியரசுத் தலைவர் எப்போ நினைச்சாலும் எந்த நேரத்திலையும் ஒரு சிம்பிள் ஆர்டர் மூலமா இதை உடனே ரத்து பண்ணிடலாம். அதுக்கு பார்லிமெண்ட் அப்ரூவல் எல்லாம் தேவையில்ல. கடைசியா டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி தேர்வர்களுக்கான ஒரு சூப்பரான ஷீட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷயங்களை மட்டும் ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 356னா ஸ்டேட் எமர்ஜென்சி, 365னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டரை மதிக்காதது. அப்ரூவல் டைம் 2 மாசம், ஆரம்ப கால அளவு 6 மாசம், மேக்ஸிமம் டைம் 3 வருஷம். ஒரு வருஷத்துக்கு மேல போகணும்னா அதுக்கு 44th அமெண்ட்மெண்ட் ஒரு பெரிய செக் வைக்குது.
எல்லாவற்றுக்கும் மேலா இதுல அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படாது. இதை மட்டும் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல அசத்தலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட இதை நான் முடிக்க விரும்புறேன். அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படாதுன்னு நாம பார்த்தாலும் ஆர்டிகல் 356 அப்படிங்கிற ஒரே ஒரு சட்டம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசோட மொத்த அதிகாரத்தையும் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு மாத்துதுன்னு கவனிச்சீங்களா? அரசியல் அமைப்புல இருக்கிற இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ரொம்பவே சுவாரஸ்யமானது இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.